கன்னிராசி என்பர்களே, கன்னிராசி என்பர்கள் படாத கஷ்டங்களை பட்டு உடல் ரீதியான உபாதைகளை சந்தித்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. சென்ற ஆண்டுலாம் எப்படா உயிர் பிழைப்போம் அப்படின்னு உயிர் பிழைச்சி உங்களுக்கு மறுஜென்மம் கொடுத்த காலகட்டங்கள் ரொம்பவே அதிகம். ஒரு 3-4 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு அதிகமாக செலவாயிருக்கும். மருந்து ரீதியான செலவுகள் தான் நீங்கள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. தேவையில்லாத காரணங்களுக்காக மருத்துவமனையில் வந்து உங்களை வந்து அதிகமாக வந்து நீங்கள் மருத்துவமனையில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்திருக்கும். மருத்துவ ரீதியான விஷயங்களே நீங்கள் வந்து அதிகமாக கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்திருக்கும். இந்த கன்னிராசிக்காரர்கள் சின்ன சின்ன ஆன்சைட்டி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நோயோ எதுவுமே உங்களுக்கு இருந்திருக்கலாம், அப்படி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பேச்சை கேட்டே நீங்கள் வந்து மைண்ட் அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்திருப்பீங்க. மைண்டு ரொம்ப அப்செட் ஆகியிருந்திருப்பீங்க. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து அப்செட் ஆகிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீண்ட ஆயுளோட நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, இந்த ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, அதை நினச்சே நீங்கள் வந்து குழம்பிட்டே இருக்கிறது, அதை நினச்சி நீங்கள் வந்து பயந்துட்டு இருக்கிறது, தேவையில்லாமல் உடல் ரீதியான விஷயங்களுக்காக நீங்களே வந்து மைண்டை அப்செட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. அது எல்லாத்தையுமே தவிர்த்து இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மைகரமான நாட்களாக அமைதுங்க. இந்த 2026 நல்ல ஒரு பொக்கிஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. எந்தெந்த விஷயம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். எல்லா வகையான விஷயத்தையுமே நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து சார் நீங்கள் உங்களுடைய நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் சார். நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க. வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து நார்மல் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சில நேரத்தில் பிஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் பிஸியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில பதில்கள் வந்து உங்களுக்கு சொல்லிடும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சில விஷயத்தில் முக்கியமான விஷயமாக இந்த ஆரோக்கிய விஷயம், ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிற்குதுங்க. இந்த முன்னாடி என்னப்போ பயப்படுத்துகிறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த கன்னிராசிக்காரர்கள் உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அது முன்னாடி இருந்தே உங்களை வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக உடம்பை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டம். 2026 ஜூன் 2 வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். சராசரியான பலன்களை தான் கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு 2 வருடங்களாகவே உடல் ரீதியான உபாதைகளை கொஞ்சம் வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக போன வருஷம்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்திருப்பீங்க, அங்கே ஒரு 2 நாள் தங்கி இருந்திருப்பீங்க. காரணம், குழந்தை பேருக்காக போயிருந்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி ஒரு சுப விஷயங்களாக ஆகிடுது. அதுவே நீங்கள் வந்து சிசேரியனாக மாதிரி இருந்தாவோ, இல்லை அதுக்கு எதாவது இன்ஜெக்ஷன் போட்டு அது இதுன்னு உங்களை வந்து வதக்கி போட்டு எதோ பண்ணியிருந்தாங்களாவோ, அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அதுவுமே உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுத்துருக்கும். அதற்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம். அது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடவுள் வந்து மருத்துவ ரீதியான விஷயத்தை உங்களுக்கு சுப செலவாக மாற்றி சரி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுவே இந்த ராசிக்காரர்கள் சிலருக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருந்து அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி மறுபிறப்பு எடுத்து வந்த மாதிரிலாம் வந்திருப்பாங்க. கன்னிராசி, மோஸ்ட்லி கன்னிராசி. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கன்னிராசியோடைய சொந்தக்காரர்களுக்காகவாது சென்ற வருடம் 2024 நீங்கள் மருத்துவ ரீதியில் போய் ஒரு 2-3 வருஷம் 2-3 நாட்களாவது வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தால் வந்திருப்பீங்க. மருத்துவ ரீதியான செலவுகள் நீங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணியிருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் ரொம்பவே வந்து குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய உடல் ரீதியான விஷயங்கள் எப்படி பார்த்தாலும் ஜூன் 2 வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமையுதுங்க. அதற்கு பிறகு ஜூன் 2 அக்டோபர் 31 வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவும், அதற்கு மேலே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள், மூட்டு வலியோ அல்லது உடல் சோர்வோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு சோம்பலோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதுவுமே வந்து சரியாயிருதுங்க. இதில் நல்ல தெளிவாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா, சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்கனவே வந்து சிரமமாக இருந்தவங்க, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்க, உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே இருந்திருப்பீங்க. பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த ஆண்டோட தொடக்கத்தில் ஜனவரி 2 பிப்ரவரி 5 வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தே ஆக வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கிரகத்தினுடைய பார்வை உங்களை அப்படி வந்து கொஞ்சம் டயர்டாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சோர்வாகவும் இருக்க வைக்கிறதுக்கு பார்க்கும். ஆனால் நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி செயல்படாதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சு அதை கொஞ்சம் உங்கள் உடம்பு நீங்களே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள். அதே போல் இதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க. பிப்ரவரி 26 மார்ச் 21 வரைக்கும் புதன் வந்து பின்னோக்கி செல்கிறார். பிப்ரவரி 26 மார்ச் 21 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடைபடும். என்ன வேலை, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருப்பீங்க, அதெல்லாம் தடைபடும். காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, வேறு யாரும் தடுக்க மாட்டாங்க, உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய மன அழுத்தமும் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டையும் உடலையும் கொஞ்சம் சோர்வு பெறாமல் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வேலையுமே வந்து பிரச்சனை எல்லாம் முடியுங்க. அதேமாதிரி மார்ச் 1 மார்ச் 18 வரைக்கும், அப்புறம் ஏப்ரல் 27 மே 23 வரைக்கும் உங்களுக்கு வந்து புதனுடைய மிகப்பெரிய சக்தியினுடைய ஆற்றல் உங்களை வந்து செயல்பட வைக்கும். இது உங்களை வந்து பலவீனமான நிலையாகவும் மாற்றும்.
எப்படி அப்படின்னா, நீங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அது ஏதோ ஒரு சோம்பலாவோ, சோர்வாகவோ, இல்லை வண்டி வாகனத்தில் போகும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் டைவர்ஷனாவோ, ஏதோ ஒன்று மைண்டை டைவர்ட் பண்ணுறது பார்க்கும். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. சரி, அடுத்தது அதாவது உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து 2026 கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய விஷயம். அடுத்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தாலும் சின்ன சின்ன இடமாற்றங்களும், சின்ன சின்ன தொழில், வீட்டு இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயம், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கொடுக்குது. 100ல் 70% பரவாயில்லையா இருந்தாலும் ஒரு 30% உங்களை வந்து கொஞ்சம் ஜர்க் பண்ணுது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதே மாதிரி குரு பகவானுடைய அக்டோபர் 31க்கு பிறகு பலவீனமாக தான் இருப்பார். ஸோ அதனால் பகவான் 12ஆம் வீட்டிலேருந்து அமர்ந்திருக்கிறதால வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலம் சாதகமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கிறவங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக இங்கேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எதுவும் சாதகமாக அமையுதுங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை தருது, நல்ல ஒரு விஷயத்தையே தருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வணிக ரீதியாக இருக்கக்கூடியவங்களாம் சராசரியாக தான் இருக்கும். வணிக ரீதியாக ஏதாவது ஒரு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா சராசரியாக தான் இருக்கும். சில நேரங்களில் பலன்கள் சற்று பலவீனமாக தான் அமையுதுங்க. இந்த ஆண்டு 2026 ஜூன் 2 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7வது வீட்டோட அதிபதி உங்களோட 10வது வீட்டில் இருக்கிறதால குருவின் இந்த நிலை வந்து மிகவும் நல்லதாக தான் கருதப்படுதுங்க. அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சியை தான் தரும். இந்த வணிகம் தொடர்பான 2 வீடுகளுமே இடையிலான உறவு வந்து வணிகத்திற்கு மங்களகரமாக தான் இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜூன் 2லேருந்து 2026 முதல் அக்டோபர் 31 வரைக்கும் 7வது வீட்டினுடைய அதிபதி லாப வீட்டில் உயர்நிலையில் அமர்ந்திருப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையில் வெற்றி பெறலாம். ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, இல்லை வேலையே கிடைக்குன்னு ஆசைப்பட்றவங்க, இவங்களாம் இந்த அக்டோபர் 31க்குள்ளே வாங்கிக்காங்க. ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31க்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே நல்லதாக அமையுது. உங்களுக்கு கைகூடி வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக 2026 அமைது. சாதகமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் உங்களுடைய கெரியரில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம், உங்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் முன்கூட்டியே தயாராக இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் தயாராக இருப்பீங்களே, இதை பண்ணி வச்சா இந்த இடத்துல கிடைக்குமோ அப்படின்னு. இது எல்லாமே நீங்கள் நினச்சபடியே அமையறதுக்கான வாய்ப்புகள் 2026 அமைது. சார், நான் இன்ஜினியரிங் படித்தேன், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டு வேலைக்கு ட்ரை பண்ணேன், அப்போ கிடைக்கல. ஆனால் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட சில பிஸ்னஸ்லாம் பண்ணேன், அதுக்கும் இது என் வேலைக்கு சம்மந்தமே எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் படித்த விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று ஆகணும், படித்த விஷயத்தை வச்சு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் நான் எதிர்பார்க்காம இந்த வருஷம் நடக்குது. நான் படித்த விஷயத்துக்கும் அதன் மூலமாக சில வருமானம் வருவதற்கும் வரக்கூடிய 2026 மிகப்பெரிய உறுதுணையாக அமையுது. நல்ல லாபகரமானதாகவும் எனக்கு அமையுது. மன நிம்மதியாக ஒரு சூப்பரான தொழில் பண்ணுறதுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டையும் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த 2026 அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குதுங்க. அதே போல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆண்டு தொழில் வந்து உங்களுக்கு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கும். பரவாயில்ல, போன வருஷத்தை விட பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கலாம், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சி வந்து பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் குருவினுடைய நிலையும் உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குங்க. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரைக்கும் 5வது பார்வையுடன் செல்வ வீட்டை வந்து பார்க்குறார். அத்தகைய சூழ்நிலையில் அதன் பார்வை செல்வத்தை அதிகரிப்பதில் உதவியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுது, ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் செல்வத்தினுடைய காரணியாக குரு லாப வீட்டில் உயர்நிலையில் அமர்வார். அப்போ என்ன பண்ணுது, இதன் விளைவு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு நல்ல சிறப்பு நன்மைகளை வழங்கும் மற்றும் இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் பொதுவான அளவு சேமிக்கவும் முடியும். நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையில் பொதுவாகவே நீங்கள் எவ்வளோ சேமிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ போதுமான அளவு நீங்கள் சேமித்து வைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருவாய் வர இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட உழைப்பும் இருக்கும். நீங்கள் உழைச்சா மட்டும்தான் அந்த அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைக்கூடி வருது. காதலில் தீவிரமாக இல்லாதவர்களுக்கு அவங்களோட உறவுகள் வந்து மோசமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு ஏனோத்தனம் வந்தால் பரவாயில்ல சார் அப்படிங்கிறீங்களாம் கட்டாயிரும். பரவாயில்ல சார், அவங்க தான் எனக்கு எப்பயுமே அவங்க தான் அப்படின்றீங்களாம், எந்த ஒரு பிரேக்கப் ஆகாது, ஜாலியாக இருக்கலாம், லைஃப் சேர்ந்து அமையுதுங்க. அதே மாதிரி காதலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து தான் சரியாகும். அதன் பிறகு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காதலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து சரியாகும். திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையாக அமையுது. ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் லாப வீட்டில் தான் இருப்பார். அத்தகைய சூழ்நிலை திருமணம் தொடர்பான விஷயங்கள் முன்னெடுத்து செல்வதிலோ
இது உதவியாக இருக்கும். எப்படி அப்படின்னா ஜூன் 2லேருந்து 31 வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் ஆனவர்கள் திருமணத்தில் சண்டை வந்து பிரிந்து இருக்கிறவர்கள் எல்லாமே சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. ஸோ திருமணத்திற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறதுனால நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதே போல் ஃபேமிலி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் உங்களுடைய அண்ணன் தம்பிகளோ இல்லை அக்கா தங்கச்சிகளோ நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் எதிர்மறையாக கொஞ்சம் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான விளைவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே போல் 10வது வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஜூன் 2 வரைக்கும் 10வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடியவரும் மற்றும் தனது 5வது பார்வையால் 2வது வீட்டை பாதிக்கப் போகிறார் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு. குரு பகவான் வந்து அதே நேரத்தில் குரு பகவான் தான் இதை வந்து பண்ணுறார் ஜூன் 2 வரைக்கும். ஸோ அதை வந்து இந்த சூழ்நிலை என்ன பண்ணுவோம், குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கத்தையும் அதிகரிக்க இது செயல்படும். ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தாலும் உங்களுடைய சகோதரிகள் வழியிலையும் சொத்து சம்மந்தப்பட்ட வழியிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். கையெழுத்து போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அதன் மூலமாக சின்ன விளைவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்கிறதோ அல்லது மாட்டுக்கு ஏதாவது உணவளிக்கிறதோ, மாட்டுக்கு ஏதாவது நீங்கள் காசு கொடுத்து ஏதாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறதோ ரொம்பவே நல்லதுங்க. விநாயகர் பெருமானை வந்து தவறாமல் வணங்குங்க. உங்களுடைய சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் நல்லுணர்வை வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த கன்னிராசியோடைய சகோதரிகளே யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் தொலைதூரம் தள்ளி தான் இருப்பாங்க. ஒன்று வெளிநாட்டில் வேலை அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் நல்லிணக்கத்தை கொஞ்சம் செயல்படுத்துங்க. இது கொஞ்சம் நல்லதாகவே இருக்குது. கன்னிராசி கொஞ்சம் பரவாயில்லையாகவே இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்துதா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணலாம். நன்றி.